வணக்கம் ஃபீச்சர் ஏஇஸ். நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எக்ஸாமில் வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்ட்டிசிபேட்டரி ரூரல் அப்ரைசல் டெக்னிக்யூ, அதாவது PRA அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. பார்ட்டிசிபேட்டரி ரூரல் அப்ரைசல் என்பது கிராம மக்களை நேரடியாக பிளானிங், டிசிஷன் மேக்கிங், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட்டில் பங்கேற்க செய்யும் ஒரு பார்ட்டிசிபேட்டரி பிளானிங் டெக்னிக்யூ ஆகும். சிம்பிளாக சொல்லப்போனால், ஒரு கிராமத்தில் செக் டேம் கட்ட வேண்டுமென்றால் என்ஜினியர் மட்டும் முடிவு செய்யக்கூடாது. அந்த கிராம விவசாயிகள், பெண்கள், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், பஞ்சாயத், வில்லேஜ் எல்டர்ஸ் அனைவரின் கருத்தையும் கேட்டு முடிவு செய்வதே PRA எனப்படும். இந்த PRA அப்படின்னா பீப்புள் பிளான் தேர் ஓன் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராபர்ட் சாம்பஸ் அப்படிங்கிறது அவர் சொன்ன டெஃபினேஷன் பார்க்கலாம். PRA is a family of approaches and methods that enable rural people to share, enhance and analyze their knowledge of life and conditions. FAO அவரோட டெஃபினேஷன்ஸ் பார்க்கலாம். PRA is a participatory approach for collecting and analyzing information with local people's investment. அதாவது PRA என்பது கிராம மக்களே தங்கள் பிரச்சனைகள், வளங்கள் மற்றும் தேவைகளை ஆய்வு செய்து வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கும் முறை. மீனிங் ஆஃப் PRA சிம்பிளாக பார்க்கலாம். P அப்படின்னா பார்ட்டிசிபேட்டரி, அதாவது மக்கள் நேரடியாக பங்கேற்பது. R ரூரல், கிராமப்புற மக்கள். A அப்ரைசல், நிலைமையை மதிப்பீடு செய்தல். டெக்னிக்யூ, தகவல் சேகரிக்கும் முறை. இதனுடைய ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். 1980 ரேபிட் ரூரல் அப்ரைசல் அப்படின்றது முதல்ல பேர் இருந்தது, ஞாபகம் வச்சுக்கோங்க. RRA, அதாவது ரேபிட் ரூரல் அப்ரைசல். இதிலிருந்து ராபர்ட் சாம்பஸ் அப்படிங்கிறவர் தான் பார்ட்டிசிபேட்டரி ரூரல் அப்ரைசல் அப்படின்னு மாற்றினார். அதாவது PRA, அதாவது RRA அப்படின்னா ரேபிட் ரூரல் அப்ரைசல், அதன் டெவலப் பண்ணதான் பார்ட்டிசிபேட்டரி ரூரல் அப்ரைசல் PRA. அதிலேருந்து இப்போ தான் வாட்டர்ஷெட் மேனேஜ்மெண்ட்டுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. இந்த வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட்டு அந்த எந்த ப்ரோக்ராமில் பண்ணுறாங்க அப்படின்னா PMKSY, பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா, அந்த திட்டத்துக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து IWMP, இன்டெகிரேட்டட் வாட்டர்ஷெட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம், அந்த திட்டத்துக்காகவும் இந்த PRA யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்கு அப்படின்னா வில்லேஜ் டெவலப்மெண்ட்டு, கிராமப்புற மக்களை மேம்படுத்துவதற்காகவும் அந்த கிராமங்களை மேம்படுத்துவதற்காகவும் பண்ணுறது. ஃபாதர் ஆஃப் PRA ஞாபகம் வச்சுக்கோங்க, ராபர்ட் சாம்பஸ். இந்த PRA இதோட ஃபாதர் யாருன்னா ராபர்ட் சாம்பஸ். இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம். கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், ரிசோர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன், ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன், பீப்புள்ஸ் டிசிஷன் மேக்கிங், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், பெட்டர் பிளானிங், காஸ்ட் ரிடக்ஷன், லோக்கல் நாலேஜ் யூட்டிலைசேஷன். நீட் ஆஃப் PRA பார்க்கலாம். வித்தவுட் PRA என்ன நடக்குன்னா, என்ஜினியர் டிசைட்ஸ், பீப்புள்ஸ் ஒப்பீனியன் இக்னோர்ட், ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் சான்ஸ் ஹை. வித் PRA என்ன ஆகும் அப்படின்னா பீப்புள் பார்ட்டிசிபேட், பெட்டர் பிளானிங், சக்ஸஸ்ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நடக்கும். பிரின்சிபல்ஸ் ஆஃப் PRA பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேஷன், அதாவது பீப்புள் ஷுட் பார்ட்டிசிபேட். டீம் ஒர்க், மல்டி டிசிப்ளினரி அப்ரோச். ஃப்ளெக்சிபிலிட்டி, மெத்தட்ஸ் கேன் சேஞ்ச். லேர்னிங் பை டூயிங், ஃபீல்டு பேஸ்டு லேர்னிங். ரெஸ்பெக்ட் லோக்கல் நாலேஜ், வில்லேஜ் நாலேஜ் இஸ் வேல்யூபிள். ஆப்டிமல் இக்னோரன்ஸ், கலெக்ட் ஒன்லி நெசசரி இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் ட்ரையாங்குலேஷன், அதாவது யூஸ் மல்டிபிள் சோர்சஸ் டு வெரிஃபை இன்ஃபர்மேஷன். இதுதான் இதனுடைய பிரின்சிபல். PRAவோட கேரக்டரிஸ்டிக் பார்க்கலாம். சிம்பிள், லோ காஸ்ட், ஃப்ளெக்சிபிள், பார்ட்டிசிபேட்டரி, ப்ராக்டிக்கல், கம்யூனிட்டி பேஸ்ட், ஃபீல்டு ஓரியன்டட், விஷுவல் மெத்தடு. இந்த PRAவோட ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வில்லேஜ் என்ட்ரி, நெக்ஸ்ட்டு ரேப்போர்ட் பில்டிங் டு ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன், நெக்ஸ்ட்டு ரிசோர்ஸ் மேப்பிங் டு டேட்டா கலெக்ஷன், நெக்ஸ்ட் அனாலிசிஸ், நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி ரேங்கிங், நெக்ஸ்ட் பிளானிங், அதுக்கடுத்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அடுத்து மானிட்டரிங்க்கு அடுத்து எவால்யூஷன். இப்படி தான் இதனுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவாங்க. PRAவோட டூல்ஸ் பார்க்கலாம். இதில் மொத்தம் 21 டூல்ஸ் இருக்குது. எந்தெந்த டூல்ஸ்லாம் வச்சு இந்த பார்ட்டிசிபேட்டரி ரூரல் அப்ரைசல் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு டூலு சோஷியல் மேப்பு. எதுக்கு அப்படின்னா வில்லேஜ் ஹவுசஸ், ஸ்கூல்ஸ், டெம்பிள், ரோடு, பாப்புலேஷன், பர்பஸ்,
நோ சோஷியல் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. செகண்ட் டூல் ரிசோர்ஸ் மேப். இட் ஷோஸ் லேண்ட், ஃபாரஸ்ட், டேங்க், வெல், ரிவர், கெனால், பர்பஸ். என்னுடைய பர்பஸ் வந்து ஐடென்டிஃபை நேச்சுரல் ரிசோர்ஸஸ். தேர்ட் டூல் வில்லேஜ் மேப். இதில் என்ன இருக்குன்னா கம்ப்ளீட் வில்லேஜ் லே அவுட் இருக்கும். ஃபோர்த் டூல் டிரான்செக்ட் வாக், அதாவது என்ஜினியர்ஸ் வாக்ஸ் த்ரூ வில்லேஜ் வித் ஃபார்மர்ஸ். எதுக்கு அப்படின்னா இதனுடைய பர்பஸ் ஐடென்டிஃபை சாயில், ஸ்லோப், கிராப், ட்ரைனேஜ், எரோஷன் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஃபிஃப்த் டூல் சீசனல் காலண்டர். இது எதுக்குன்னா இட் ஷோஸ் ரெயின்ஃபால், கிராப்பிங், லேபர், பெஸ்ட், வாட்டர் அவைலபிலிட்டி. சிக்ஸ்த்து டூலு ஹிஸ்டாரிக்கல் டைம்லைன். இது எதுக்குன்னா வில்லேஜ் ஹிஸ்ட்ரி, ஃப்ளட், ட்ரவுட், சைக்ளோன், டெவலப்மெண்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. செவன்த்து டூல் மொபிலிட்டி மேப். இது எதுக்குன்னா மூமெண்ட் ஆஃப் பீப்புள். எயித்து டூல் ப்ராப்ளம் ட்ரீ. அதாவது ட்ரீயில் பார்த்தீங்கன்னா ரூட்டு, ஸ்டெம், பிரான்ச்சஸ் அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி ரூட் அப்படிங்கிறது காஸ் எதனால் ஏற்படுகிறது, ஸ்டெம்னா என்ன ப்ராப்ளம், பிரான்ச்சஸ் இதனால் என்ன எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு ஒரு ட்ரீ மாதிரி போட்டு இது வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. நைன்த்து டூலு காஸ் எஃபெக்ட் டயக்ராம். எதுக்குன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ். டென்த் டூல் வென் டயக்ராம். இதில் எப்படி இருக்குன்னா ரிலேஷன்ஷிப் அமாங் இன்ஸ்டியூஷனில் எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. 11th டூலு இன்ஸ்டியூஷனல் மேப். இட் ஷோஸ் என்ஜிஓ, பேங்க், பஞ்சாயத், அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். 12th டூலு வெல்த் ரேங்கிங். இதில் எப்படி இருக்குன்னா இதில் என்ன இருக்குன்னா ரிச், மீடியம், புவர், வெரி புவர். இந்த வில்லேஜில் இந்த மாதிரி ரேங்க் பண்ணுவாங்க வெல்த் ரேங்கிங். 13th டூல் ப்ரிஃபரன்ஸ் ரேங்கிங். செலக்ட் பெஸ்ட் ஆப்ஷன். 14th டூல் பேர் வைஸ் ரேங்கிங். இது எப்படி பண்ணுவாங்கன்னா கம்பேர் டூ ஆப்ஷன்ஸ். 15th டூல் மேட்ரிக்ஸ் ரேங்கிங். இது எப்படின்னா மல்டிபிள் கிரிட்டீரியா கம்பேரிஷன் இருக்கும் இதில். 16th டூல் டெய்லி ஆக்டிவிட்டி கிளாக். இதில் என்ன இருக்கும் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து இருக்கும். 17th டூல் லைவ்லிஹுட் அனாலிசிஸ். இதில் என்ன இருக்குன்னா இன்கம் ரிசோர்ஸஸ். 18th டூல் ஸ்வாட் அனாலிசிஸ். ஸ்வாட் அனாலிசிஸ்னால் உங்களுக்கு தெரியும், எஸ் ஃபார் ஸ்ட்ரென்த், டபிள்யூ ஃபார் வீக்னஸ், ஓ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி, டி ஃபார் ட்ரெட். 19th டூல் ஃபோக்கஸ் குரூப் டிஸ்கஷன். இது எதுக்குன்னா ஸ்மால் குரூப் டிஸ்கஷன் இருக்கும் வில்லேஜ் ஃபார்மர் கூட. 20th டூல் செமி ஸ்ட்ரக்சரல் இன்டர்வியூ, அதாவது கொஷின்ஸ் கைடு, கேள்விகள்லாம் கேட்பாங்க. 21வது டூல் பார்த்திங்கன்னா கீ இன்ஃபார்மெண்ட் இன்டர்வியூ, அதாவது இன்டர்வியூ வில்லேஜ் லீடர்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபார்மர்ஸ், அவங்கள வந்து இன்டர்வியூ பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட்டரி அப்ரைசல், ரூரல் அப்ரைசல் இன் வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட். அதாவது PRA இன் வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட்டில் எப்படி யூஸ் பார்க்குது அப்படின்னா இட் யூஸ்டு ஃபார் வாட்டர்ஷெட் டெலினேஷன், ரிசோர்ஸ் மேப்பிங், சாயில் கன்சர்வேஷன், வாட்டர் ஹார்வெஸ்டிங், ஃபார்ம் பாண்ட், செக் டேம், பர்குலேஷன் பாண்ட், அஃபாரஸ்டேஷன், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ். இந்த ஸ்ட்ரக்சர்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட்டில் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் பிளான். அதில் ஐடென்டிஃபை ப்ராப்ளம்ஸ், collect information, resource mapping to community participation to priority fixing. Next action plan அடுத்தது implementation அடுத்தது monitoring அடுத்து evaluation நடக்கும். ரூரல் ரோல் ஆஃப் ஸ்டாக் ஹோல்டர்ஸ். நீங்கள் எந்த ஒரு ட்ரைனிங் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எடுத்துக்கிட்டாலும் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. இதுலேயும் நிறைய ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இன்வால்வ் ஆகுறாங்க. ஃபார்மர்ஸ், உமன், செல்ஃப் ஹெல்ப் குரூப், பஞ்சாயத், NGO, கவர்மெண்ட், என்ஜினியர்ஸ் இது எல்லாமே இன்வால்வ் ஆவாங்க. இவங்க எல்லாமே ஸ்டாக் ஹோல்டர்ஸ். ஃபார்மர்ஸ் எதுக்குன்னா ப்ரொவைட் லோக்கல் லாங்குவேஜ், உமன் ஃபார் வாட்டர் மேனேஜ்மெண்ட், செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஃபார் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், பஞ்சாயத்து அதாவது வில்லேஜ் கோஆர்டினேஷனுக்காக, NGO ட்ரைனிங் அண்ட் அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு, கவர்மெண்ட் ஸ்டாக் ஹோல்டர் வந்து எதுக்குன்னா ஃபண்டிங் பண்ணுறதுக்கு, என்ஜினியர்ஸ் எதுக்குன்னா பிளானிங், சர்வே, டிசைன், எக்ஸிக்யூஷன், மானிட்டரிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கு. இந்த PRAவோட அட்வான்டேஜஸ் என்னென்னா பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன், பெட்டர் பிளானிங், லோ காஸ்ட், லோக்கல் நாலேஜ், பெட்டர் டிசிஷன், சஸ்டைனபிள் ப்ராஜெக்ட்ஸ், லெஸ் கான்ஃப்ளிக்ட், மோர் டிரான்ஸ்பேரன்சி, பெட்டர் மெயின்டெனன்ஸ், community ownership, improves groundwater, better watershed management, faster implementation, environmental protection, social development. இதுக்கு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா இது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீட்ஸ் ட்ரைன்டு ஃபெசிலிட்டேட்டர்.
டாமினன்ஸ் பை ரிச் பீப்புள், கிராமத்தில் கொஞ்சம் பணக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க. லேக் ஆஃப் அவேர்னஸ், தெரியும் கிராமத்தில் கொஞ்சம் அவேர்னஸ் கம்மியாக தான் இருக்கும். டிஃபிகல்ட் இன் லார்ஜ் வில்லேஜஸ், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், டேட்டா மே பி சப்ஜெக்டிவ். ஸோ இதெல்லாம் சில லிமிட்டேஷன்ஸ் இந்த பிஆர்ஏல. ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் பார்ப்போம். ஃபாதர் ஆஃப் பிஆர்ஏ யார்? ராபர்ட் சாம்பர்ஸ். PRA expanded from RRA. இந்த RRAங்கிறது தான் PRAங்கிறது டெரிவ் வந்தது. என்னுடைய மெயின் எய்ம் என்ன? பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல் என்ன? ரிசோர்ஸ் மேப்பிங். மோஸ்ட் காமன் டயக்ராம் வென் டயக்ராம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரேங்கிங் பேர்வைஸ் ரேங்கிங். ஒரு மெமரி ட்ரிக் பார்க்கலாம். PRA இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பீப்புள் ரிசோர்ஸஸ் அனாலிசிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பீப்புள் ப்ளஸ் ரிசோர்ஸஸ் ப்ளஸ் அனாலிசிஸ் ஈக்குவல் டு PRA அப்படின்னு வச்சுக்கலாம். PRA விஸ் RRA ஒரு கம்பேரிஷன் பார்க்கலாம். PRA பீப்புள் பார்ட்டிசிபேட், RRA எக்ஸ்பர்ட்ஸ் பார்ட்டிசிபேட். PRA பாட்டம் டு அப், RRA டாப் டு டவுன். PRA லேர்னிங் வித் பீப்புள், RRA லேர்னிங் அபவுட் பீப்புள். PRA community decision, RRA expert decision. Important MCQs பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில். ஃபாதர் ஆஃப் PRA A. நார்மன் போர்லாக், B. ராபர்ட் சாம்பர்ஸ், C. MS சுவாமிநாதன், D. FAO. சரியான ஆன்சர் B. ராபர்ட் சாம்பர்ஸ். அதாவது ஃபாதர் ஆஃப் PRA ராபர்ட் சாம்பர்ஸ். PRA means Participatory Rural Appraisal. Which tool identifies village resources? Resource map. Fourth, which diagram shows institutional relationship? Answer Venn diagram. Fifth, which ranking compares two alternatives? Answer pairwise ranking. Sixth, PRA follows. Answer bottom to up approach. RRA na top to down. PRA follows எப்படி பண்ணுன்னா bottom to up approach. Seventh, main objectives of PRA. Answer community participation. 8. SWOT means strength, weakness, opportunity, threat. 9th, which program uses PRA extensively? Answer IWMP, அதாவது Integrated Watershed Management Program. இந்த ஸ்கீமில் தான் இந்த PRA வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. 10th, PRA இஸ் மெயின்லி யூஸ்டு இன் வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட். இந்த PRA எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட். அதில் வந்து பார்த்தா செக் டேம், ஃபார்ம் பாண்டு, பர்குலேஷன் பாண்டு, ரீசார்ஜ் சாஃப்ட், இந்த மாதிரியான அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்காகவும் வில்லேஜ் பீப்புளுக்கு என்ன தேவை அந்த இதெல்லாம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த PRA மெயின்லி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ PRA மெயின்லி யூஸ்டு இன் வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட். ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட், சோஷியல் கன்சர்வேஷன், water harvesting, afforestation, farm pond planning, groundwater recharge, climate change adaptation, rural development, agriculture planning, natural resource management. ஒரு 1 பேஜ் ரிவிஷன் பார்க்கலாம். சில கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், அதோட டெஃபினேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்னா பார்ட்டிசிபேட்டரி, கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், ரூரல் டெவலப்மெண்ட், ரிசோர்ஸ் மேப்பிங், சோஷியல் மேப்பிங், டிரான்சாக்ட் வாக், வென் டயக்ராம், pairwise ranking, SWOT, watershed planning, groundwater recharge, bottom up approach, local knowledge, sustainable development, ராபர்ட் சாம்பர்ஸ். காமன் மிஸ்டேக் எக்ஸாமில் இந்த டாப்பிக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கன்ஃபியூசிங் PRA வித் RRA ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறது. ஃபர்கெட்டிங் ராபர்ட் சாம்பர்ஸ் as the father of PRA. ஃபாதர் ஆஃப் PRA யாருன்னா ராபர்ட் சாம்பரா என்ன யாருன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறது. மிக்சிங் அப் சோஷியல் மேப் அண்ட் ரிசோர்ஸ் மேப் ரெண்டுக்கும் மிக்ஸ்அப் பண்ணிக்கிறது. கன்ஃபியூசிங் பேர்வைஸ் ரேங்கிங் வித் மேட்ரிக் ரேங்கிங் இந்த ரெண்டுக்கும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது எக்ஸாமில். நெக்ஸ்ட்டு அஸ்யூமிங் PRA இஸ் ஒன்லி ஃபார் டேட்டா கலெக்ஷன். டேட்டா கலெக்ஷன் மட்டும் தான் PRA யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஆனால் இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் பிளானிங், இம்ப்ளிமெண்டேஷன், மானிட்டரிங் அண்ட் எவால்யூஷன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சில காமன் மிஸ்டேக்ஸ் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த டாப்பிக்கில். ஒரு ஃபைனல் சம்மரி பார்க்கலாம். பார்ட்டிசிபேட்டரி ரூரல் அப்ரைசல் என்பது பீப்புள் சென்டர்டு பாட்டம் அப் பிளானிங் அப்ரோச். இது கிராம மக்களின் அறிவு, அனுபவம் மற்றும் பங்கேற்பை பயன்படுத்தி வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட், நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ், சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் மற்றும் ரூரல் டெவலப்மெண்ட் திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்த உதவுகிறது.
ஒரு சின்ன எக்ஸாம் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் மினிட் பாயிண்ட்ஸு. ஃபாதர் ஆஃப் PRA ராபர்ட் செம்பஸ். PRA எவால்வ்டு ஃப்ரம் ரேபிட் ரூரல் அப்ரைசல், அதாவது RRA. அதுலேருந்து அப்ரோச் பாட்டம் டு அப், மெயின் எய்ம் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், இம்பார்ட்டன்ட் டூல் சோஷியல் மேப், ரிசோர்ஸ் மேப், டிரான்சாக்ட் வாக், சீசனல் காலண்டர், வென் டயக்ராம், பேர்வைஸ் ரேங்கிங். மேஜர் அப்ளிகேஷன் வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட். All the best students, will see you on next class. இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.